தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அத்திவரதர் தரிசன நேரம் நாள் குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நம்ம மீண்டும் அத்திவரதர்னு ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலியில் ஒரு தகவல் தவறாக சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன தகவல் அப்படின்னா, இந்த ஆலயம் இந்து சமய அறநிலைத்துறை கீழே வருவதாக நம்ம தகவல் சொல்லியிருந்தோம். அது தவறான தகவல். சௌராஷ்டிரா தர்ம பரிபாலன கமிட்டி ஆதீனத்திற்கு உட்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம். சரிங்களா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சௌராஷ்டிர தர்ம பரிபாலன கமிட்டியின் ஆதீனத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் கோவில், பெர்மன் கோவில், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில், ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவில்கள் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது ஸ்ரீ அத்திவரதர், அதாவது 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை வரை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரத்யேக மண்டபத்தில் எழுந்தொருளி சேவை சாதிக்க உள்ளார். தினமும் ஆகம விதிப்படி 4000 திவ்ய பிரபந்த சேவை மற்றும் தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை சேவார்த்திகளை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ அத்திவரதர் சேவை சாதிக்க உள்ளதால் பக்தர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற வரும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு சேவித்து ஸ்ரீ அத்திவரதரின் அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். தரிசன நேரம் காலை 8 மணியிலிருந்து 12 மணி, மாலை 5 மணியிலிருந்து 8:30 மணி. நீங்கள் அத்திவரதரை தரிசனம் செய்ய கும்பகோணம் போவீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.